வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாகரில் எப்படி ப்ரைவசி பாலிசியை அப்டேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கடைசிக்கு முந்தின வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தான் பிளாகரில் எப்படி பேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பற்றி போட்டிருந்தோம். அதில் தான் நம்ம ப்ரைவசி பாலிசின்ற பேஜை ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆனால் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்கல, ப்ளைனாக தான் விட்டுருந்துன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ப்ளைனாக விட்டுருந்த இந்த பேஜை நம்ம எப்படி இன்றைக்கி ஃபில் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நம்ம கூகுள் போயிட்டு வழக்கமாக போகிற மாதிரி blogger.com போயிட்டு மெயிலை சைன்இன் பண்ணி வச்சுட்டு blogger.com கிளிக் பண்ணால் டைரெக்டாக மெயிலுக்குள்ளே போயிடும். பிளாகருக்குள்ளே போயிடும். blogger.com கிளிக் பண்ணுறேன், மெயிலை சைன்இன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு blogger.com போகுது. blogger.com வந்துட்டோம். நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா பேஜ், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பேஜை கிளிக் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோ க்ரியேட் பண்ண பேஜஸ்லாம் இதில் இருக்குது. இதில் நம்ம ப்ரைவசி பாலிசின்ற பேஜை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ப்ரைவசி பாலிசி பேஜில் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணலன்றதுனால இல்லை. நம்ம எப்படி இப்போ இந்த கண்டென்ட்டை எழுத போகிறோம்னா, நமக்கு தேவையான கண்டென்ட் என்னவோ அதை ஜஸ்ட் நம்ம ஒரு வெப்சைட்டில் நம்ம கொடுத்தோன்னா அதுவே நமக்கு தேவையான ஃபுல் கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு கொடுத்துரும். நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம் வீடியோவில். வாங்க, நான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே தரேன். நீங்கள் அந்த வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பற்றி. அந்த லிங்க் இதுதான். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரீ ஜென்ரேட்டர்னு இருக்குது, அதில் போய் பார்க்குறேன் ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட்டர். ஸோ எனக்கு இது தான் வேணும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இது என்ன கேட்குதுன்னா, யுவர் வெப்சைட் ஆப் நேம்னு கேட்குது. என்னோட பிளாக் நேமை நான் கொடுக்குறேன். அதை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களோட பிளாக் நேமை கொடுங்க. அதுக்கடுத்து உங்கள் வெப்சைட்லேயே லிங்க் இருக்குல்லையே, அந்த URL லிங்க்கு அது கேட்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபேஸ் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டு யூ யூஸ் குக்கீஸ்ன்னு கேட்குது. நான் நோன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. டு யூ ஷோ ஆட்ஸ் த்ரூ கூகுள் ஆட்சன்ஸ்ன்னு கேட்குது. நம்ம பிளாகர் மூலயமா ஆட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் இகாமர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பிளாக் போடுறதா இருந்தாலும் நம்ம ஆட்சன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பில்லை, நம்ம அதையும் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கடுத்து டு யூ ஷோ யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ்ன்னு கேட்குது. எக்ஸ்பெக்ட் கூகுள் இல்லாமல் தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்களான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு போடலை, ஸோ நோன்னு கொடுத்துட்றேன். அடுத்து கண்ட்ரி கோடு உங்களுக்கு தெரியும். இந்தியானா இந்தியான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் கண்ட்ரினா அதர் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை கொடுத்துருங்க. அடுத்து ஸ்டேட்டு தமிழ்நாடு, உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துருங்க. நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இமெயில் ஐடி கேட்குது. நான் என்னோடய இமெயில் ஐடியை கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க, இதை கொடுக்காதீங்க. இது கொடுத்தா எரர் தான் காட்டும் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்றோம். நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். க்ரியேட் ப்ரைவசி பாலிசின்ட்டு க்ரியேட் ஆகிடும். ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது. க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரைவசி பாலிசி ஃபார் அப்பேரல்ஸ் இன் சென்னை வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இதில் இருக்க அந்த HTML மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பிளாக்குள்ளே போகிறோம். பிளாக்குள்ளே போயிட்ட பிறகு ப்ரைவசி பாலிசின்றதை எடிட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பற்றி. அதை எடிட் பண்ணிவிட்டு வேணும்னா நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம ப்ரைவசி பாலிசி இருக்குது, அதில் போய்ட்டு எடிட்னு கிளிக் பண்ணிட்டோன்னா ப்ரைவசி பாலிசி எடிட் உள்ளே வந்துடும். எடிட் பண்ண உள்ளே வந்த பிறகு கம்போஸ்ன்னு இருக்குது. HTML இருக்குது. HTMLக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா
நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணது வந்து HTML தான். ஸோ இதில் இருக்க HTML கோடை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்ததை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அப்டேட்டுன்னு கொடுங்க. அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம அப்டேட் ஆச்சா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்க்கலாம். அப்டேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ப்ளாகையும் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்டேட் ஆகிடுச்சான்ட்டு இன்னொரு வாட்டி. ஓகே, ப்ரைவசி பாலிசிக்குள்ளே போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைவசி பாலிசி ஃபார் அப்பரல்ஸ் இன் சென்னை, அடுத்து லோகோ ஃபைல், அடுத்து டபுள் கிளிக் டாட் குக்கி கூகுளோடது, அடுத்து ப்ரைவசி பாலிசிஸ், தேர்ட் பார்ட்டி ப்ரைவசி பாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் கொடுத்து நமக்கு வந்து கண்டென்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் எதை மாற்றணுன்றத. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு அடுத்தது எப்படி சைட் மேப்பை அப்டேட் பண்ணுறதுன்னு பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும், நான் பேசுகிற வீடியோவில் ஏதாவது புரியலைனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.